அம்மா காசு கொடுமா. காசு எதுக்குடா கண்ணு? நானும் கீதாவும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போறோமா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வரும்னு டாக்டர் சொல்லிருக்காருல, அதெல்லாம் வேண்டாம். அடம் பிடிச்சா அப்புறம் அம்மா அடிச்சிடுவேன். பிஸ்கெட் தரேன், அதை சாப்பிடுங்க. வாங்க. இது உனக்கு, இது உனக்கு. வாங்க 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 வாங்க. பெரியப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா? ஓ வாங்கிட்டு வந்திருக்கனே. பெரியப்பா நான் கேக் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா உனக்கு ஸ்வீட், உனக்கு கேக். ஓடி போய் சாப்பிடுங்க, ஓடுங்க ஓடுங்க. ஏங்க பசங்க இனிப்பு சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல, மறுபடியும் ஏன் அதே வாங்கிட்டு வரீங்க? காசு புடுங்கிறதுக்கு டாக்டர் எதனா சொல்லுவான், அதுக்காக குழந்தைங்க ஆசைப்படுறத நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு விளக்கம் சொல்லுங்க. இரு மீனாட்சி, வா இங்க உட்காரு. இந்தா இந்த மாச சம்பளம் 2500 ரூபாய். அதுல 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். 50 ரூபாய் அந்த முருகன் பெரிய பொண்ணு கல்யாணம், அதுக்கு வரிசை எழுதிட்டேன். மீதி நம்ம குழந்தைங்களுக்கு கேக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு டீ குடிச்சேன். கணக்கு சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. ஐயோ தெரியாம வாயை கொடுத்து பம்பள மாட்டிக்கிட்டு விரட்டி வர்றாங்களே, காப்பாத்துக்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அண்ணி வெளிய பெரிய கலவரமாயி போச்சு. ரெண்டு பேரும் அருவா கம்போட வர்றாங்க. என்ன வந்து கேட்டாலும் பம்பாய் பண்ணி சொல்லிருக்கேன். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? டேய் அவங்க வீட்டுக்குள்ள தான் போயிருப்பான். வர சொல்றேன். நில்லுங்க நில்லுங்க. எங்க போறீங்க? யாரும் வரல. போங்க போங்க. முதல்ல அந்த ரவுடி பையல வெளிய வர சொல்லுமா. இங்க தான் யாரும் வரல. போங்க. போங்க. யாரும் இல்ல. சொல்லுங்க புரியுது. போங்க. நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா. என்ன பொம்பளை கிட்ட தகராறு பண்றீங்க? என்ன விஷயம்? என்ன மாச்சு? யோ உங்க தம்பி எங்கோட தகராறு பண்ணிட்டு உள்ள வந்து பூந்துட்டான். இந்த அம்மா உள்ள வச்சிட்டே இல்லங்கறாங்க. ஏமா தம்பி கிருஷ்ணா உள்ளே இருக்கா? கிருஷ்ணா காலையில இருந்து இந்த பக்கம் வரவே இல்லைங்க. அப்படியா? அதான் வரலன்னு சொல்றாங்கல. போங்கயா போங்கப்பா. அவன் உள்ளதான் இருக்கான். மரியாதை அவனை வெளிய வர சொல்லு. அவன் வெளிய வராம இந்த இடத்துல நகர மாட்டான். பார் திருப்பி திருப்பி தகராறு பண்ணீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன். போங்கயா. ஏயா தப்பு பண்ணனும் உள்ள வச்சிட்டு எங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றேன்னு சொல்றியா? அவன் என்னைக்கு இருந்தாலும் வெளியில வந்துதான் ஆகணும். வரட்டும் உழந்து போறான். இனிமேல் அவன் அரசியல் கட்சியில வந்தா இந்த கத்தியால தான் சாவு. சொல்லி வை. டேய் கூட தாங்க மாட்டான். போய்டுவான். இவன் ஏரியால போய்டுவான். தம்பி உள்ளதாங்க இருக்கு. நல்ல வேளை கிருஷ்ணா உள்ளே இருக்கா. ஆமா. கிருஷ்ணா ஏ தம்பி கிருஷ்ணா. தம்பி எங்க பாருங்க. தம்பி அண்ணி என்ன பண்ற? தாயா இங்க இருக்கமா? போய்ட்டாங்களா? போய்ட்டாங்களா? இன்னைக்கு அவங்க ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ கதவை திறந்து வச்சிருக்கீங்க. போய் மூடுங்க. போய்ட்டாங்கப்பா. போய்ட்டாங்களா? அப்பாடா. அண்ணி 5 வயசுல இருந்து என்ன வளர்த்தியே, அது பெரிய விஷயம் இல்ல. இப்ப என்ன காப்பாத்துற பாரு. நீதான் என் தாய் தெய்வம். என்ன தம்பி நீ? அண்ணே அண்ணி மட்டும் இல்ல, உன் தம்பி பொணமா இருப்பேன். பொணமா இருப்பேன். ஐயோ இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்களே. அப்படி என்னப்பா தப்பு பண்ண நீ? அண்ணே 50 ஜோடிகளுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அந்த விஷயமா மார்க்கெட்டுக்கு வசூல் போயிருந்தேன். எனக்கு பிடிக்காத சில அரசியல்வாதிக என்கிட்ட தேவையில்லாம சண்டை எடுத்து தாராள் பண்றானுங்க. ஏன்பா? நான் பெரிய ஆளாக பொறாமதான். சரிப்பா நீ சொல்றது நியாயம்தான். இருந்தாலும் அவனுங்க ரவுடி பசங்க, எதுக்கும் துணிஞ்சவனுங்க. தம்பி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அண்ணனால தாங்கிக்க முடியாதுப்பா. அண்ணா உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம். இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாம் சரி, உன் தம்பி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டுவான். நீ எம்எல்ஏ இல்லப்பா, பெரிய மந்திரியாவே. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது ஒண்ணு போதும். அத வச்சு முதலமைச்சர் என்ன பிரதமராவே ஆகி காட்டுறேன். சரிப்பா அது ஆகும்போது பாத்துக்கலாம். எங்க அடிபட்டிருக்கோம், உள்காயம் நிறைய இருக்கும். நான் சின்ன தம்பி ரூம்ல போய் தைலம் எடுத்து வரேன். மீனாட்சி நீ தம்பிக்கு வெது வெதுன்னு வெந்நீர் போட்டு வை, குளிக்கட்டும். படுவாங்க என்ன மாதிரி போட்டு அடிச்சிருக்க. அண்ணி என்னப்பா? அண்ணி இப்ப நீ உசுரை காப்பாத்துறியே, அது முக்கியம் இல்ல. அதை விட முக்கியம் என் மானத்தை காப்பாத்துறதுதான். என்னப்பா சொல்ற? எந்த காரணத்தை கொண்டும் நான் அடி வாங்கின விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடுகளவு தெரியப்படாது. ரொம்ப கேவலமா நடப்பாக்கா. யாரோ 2 பேர் வாசல் முன்னால வந்து தகராறு பண்ணிட்டு போனாங்களாமே. ஐயோ என்ன இது? சட்டையெல்லாம் ரத்தம், ஒரே காயம். என்ன ஆச்சு? அது பூரா வீரத்தலம்புடி. மார்க்கெட்ல தேவையில்லாம சில பசங்க என்கிட்ட வந்து மோதினானுங்க. அது பாக்ஸர் கிருஷ்ணன் வந்து மோதினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ள உடுத்து முட்டி தூக்கி விட்டு அடிச்சு அடியில 50 பேர் ராயப்பட்ட ஆஸ்பத்திரியில கிடக்குறான், 50 பேர் ஜெனரல் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். அதுல 2 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்து என்ன காப்பாத்துங்கன்னு அன்னிகால வந்து கதறான். இல்லன்னா இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். என்ன நீ? ஆமாமா நீ பெரிய வீரன்டா. எப்படி? போதியா உன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன்னு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுல சுந்தலியை பார்த்தாலும் செவரேறு குதிச்சு ஓடுற ஆளு நீ. ஒரு மாவீரன்ட்ட பேசுறேங்கறத மறந்து பேசிக்கிட்டு இருக்க நீ. அதான் நீ வாங்கிட்டு வந்திருக்கிற அடியை பார்த்தாலே தெரியுதா நீ எவ்வளவு. நெல்றி ஒரு அரசியல்வாதியுடைய வீரத்தை வீட்டுக்குள்ள இருந்து பார்க்காத, வெளியே வந்து பார். புள்ளி விவரமா தெரியும். ஐயோ
கதவு சாத்திரி. எதுக்கு கதவு ஐயோ, சாத்துற? என்னை அடிச்சவங்க கார்ல ஆளை கூட்டி வந்திருக்காங்க. நீ கதவு அவங்க சாத்திரி. எனக்கு ஒண்ணு அடிக்க சொன்னா கேட்கறாங்களா பாரு, சிரிக்கி. ஐயோ, துப்பாக்கி. ஆ, என் தம்பி நல்ல வேலை தப்பிச்சேன். இதான் உன் வீரமா? ஏய், தம்பி முன்னால துப்பாரி அசிங்கமான பல்ல. தம்பி, அண்ணி, தம்பி கார் கூட வந்து அண்ணனை கூட்டி வாங்க. தம்பி, தம்பி சிறராமா, என்னப்பா கார் கொண்டாந்துருக்க? இனிமே இந்த கார் நமக்கு தானா? சொல்லுப்பா. நம்மது இல்ல, என்னோடது. சரி, நம்ம காரு. பாப்பா தம்பி, என்ன கையில மாலையோட வந்திருக்க? என்னப்பா வச்சிட்டோம்? அண்ணே, எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சதுல அதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணே, காரே குடுத்துக்கான தம்பி வெயிட் அப்படின்னு பாரு. காரு உனக்கே கொடுத்துருக்காங்களா? அது மட்டும் இல்லண்ணே, இந்த மாசத்துல இருந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 15,000 ரூபாய். 15,000மா? இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. பாத்தியா மீனாட்சி, இன்னில இருந்து என் தம்பி சம்பளம் 15,000 ரூபாய். தம்பி, நான் கண்ட கனவெல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேறிட்டே வருதுப்பா. தம்பி, நம்ம குடும்ப வளர்ச்சியை பார்த்து இந்த தெருவே கண்ணு போட்டுட்டு இருக்கு. உனக்கு கம்பெனி கார் கொடுத்த விவகாரம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, கரிச்சு கொட்டுருவாங்க. அதனால சின்னதா ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுட்டுமா? சரிண்ணே. மீனாட்சி, சுத்தி போடுறதுக்கு மஞ்சள் தண்ணியும் உப்பு சரிங்க. மிளகாய் போடு போடு. என்ன ஓடி, பாடி நம்ம இங்க வந்து வேலைக்கு போறோம். தள்ளுறேன். தம்பி நிக்கிறான்ல, கால் கிடக்க. அப்படியே காருக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போட்டலாம். என்ன என் ராஜா. ஆமாப்பா. தம்பி, ஆ. இந்த பார்ட்டிக்கிட்டு சொன்னியே, ஆ. ஒரு வார்த்தை அண்ணனுக்கு சொல்லி விட்டுருந்தேன்னா, அங்க வந்து 1/2 மணி நேரம் பேச்சு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, உன் இமேஜ் கப்புனு தூக்கி இருக்கும்ல. சரிதான். ஆ. இப்ப இருக்கிற இமேஜும் கெட்டு குடிச்சவரா போயிருந்திருக்கும். கையெடு, தள்ளி அப்படி. என்ன எல்லாம் கிழிஞ்சு தொங்குது பிச்சைக்கார மாதிரி, மூஞ்செல்லாம் ஒரே காயம். இன்னைக்கு தகராறா? அது அரசியல்வாதிக்கு இதெல்லாம் சகஜம்டா தம்பி. அத போய் பெருசா வச்சுக்கிட்டு. டேய், சீ. 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கெல்லாம். அரசியல் ஒரு கேடா. ப்பு. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க. என்ன ஆடி அசைஞ்சுக்கிட்டு வா. தம்பி பாப்பா, அப்படி நில்லு. நில்லு அண்ணி, நில்லு. நானு போய் நின்னு போ. பத்மா, எம்மடி எனக்கு சித்தப்பா இங்க வாடாமா. இத வரேன். வாங்க. ஏற்கனவே லாண்டில போட்ட துணியை வாங்கிட்டு இத ட்ரை வாஷ்ல போட்டு அர்ஜென்ட் சொல்லிரு, எடுத்துட்டு போ. யோ யோ விடியா, 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு. ட்ரை கிளீன் ஒரு கேடா? விடு, நானே துவைச்சுக்கிறேன். ஏய், பாரி. என்ன யாய், உன் தம்பி மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கே நான் தான் துவைச்சு தேய்ச்சு கொடுக்குறேன். அவர் அதை போட்டுட்டு போறாரு. உனக்கு என்ன கேடு? ஏய், இந்த பார், அவனை என்னை கம்பேர் பண்ணாத. அவன் என்னதான் சம்பாதிச்சாலும் மாச குடிக்காரன். ஆனா நான் அப்படி இல்ல. 5 கோடி மக்களுக்கு தலைவன். மடிப்பு கலையாம ட்ரெஸ் போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான். இந்த பார், பாலிடிக்ஸோட இமேஜ் தெரியாம பேசுறேன். போங்க. என்னங்க எப்பவும் குடுக்குற 7,000 ரூபாய் தான் இருக்கு. வழக்கமா அவ்வளவுதானமா கொடுப்பான். என்னங்க நீங்க நேத்து உங்க எதிரில தானே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. 15,000 ரூபாய் சம்பளம் வரும்னு சொன்னாரு. எப்படியும் பிடிப்பெல்லாம் போக 12,000 ரூபாய் கைக்கு வரும். மீதி 5,000 ரூபாய் என்ன பண்ணாரு? என்ன மீதியா அவசர செலவுக்கு எடுத்திருப்பான், இல்ல சேர்த்து வைக்கலாம்னு பேங்க்ல போட்டுருப்பான். அவ்வளவுதானே, வேற என்னமா பண்ண போறான்? இத பாருங்க, செலவு பண்றது, பேங்க்ல சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. வாங்கின மொத்த சம்பளத்தையும் பெரியவங்க கையில கொடுத்துட்டு செலவுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னம்மா இது? குடுத்துட்டு எடுத்தா என்ன, இல்ல எடுத்துட்டு கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. இங்க பாரு, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாத. நான் ஒண்ணும் பெருசுப்படுத்தல. இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல காசு பணம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்குங்க. என்ன மீனாட்சி, என் தம்பி படிச்சவன். 5 வயசுல இருந்து அவன அம்மா அப்பா மாதிரி வளர்த்தது நாம தானே. அவனுக்கு தெரியாது அண்ணா அன்னைக்கு எப்ப மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். நீ என் மனசுல வீணா போட்டு குழப்பிக்கிற. இங்க பாரு, எல்லாம் அவன் காதுக்கு போச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். அம்மா. அதனால தம்பி ஆபீஸ் கிளம்பிட்டான், நான் வந்துடுறேன். ஐயோ, என்ன தம்பி? என்ன சாக்ஸ் இருக்கு, ஷூவை காணோம். எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியல. அட தோ இருக்கபா. அதுல நேத்து ஒரு புது ஷூ வாங்கினேன். தோ இருக்க வெள்ளை. ஐயோ, நீங்க வேற. அது இல்லனே, பிரவுன் கலர்ல ஒரு கட் ஷூ வாங்கினேன். பத்மா இங்க வா. சித்தப்பா ஷூவை நீ தானே பாலிஷ் பண்ண, எங்க வச்ச? கீழே இருக்கு. அறிவு இருக்கா அவனுக்கு? பாலிஷ் பண்ணி கொண்டு போய் ஆபீஸ் கிளம்புற இடத்துல எல்லாம் கண்ணுக்கு தெரியல. போடு போடுப்பா. சரி, இந்த சட்டையெல்லாம் யார் அயன் பண்ணது? சித்தி தான் அயன் பண்ணாங்க சித்தப்பா. ஓஹோ, சித்தியா? அதான் அயன் பண்ண தெரிஞ்சு அயன் பண்ணணும், இல்லன்னா விட்டுறணும். சரி விடு தம்பி. என்ன சரி தம்பி, இந்த மாதிரி சுருக்கமான சட்டை போட்டு ஆபீஸ் போக ஐயோ, சொல்றீங்க? இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்லப்பா. நாளையில இருந்து நானே தேய்ச்சி வைக்கிறேன். நீ கிளம்பு, ஆபீஸ் டைம் ஆச்சு. ஆமா, நீ குடு. எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்றேங்க. அப்படி கொண்டு கார்ல போய் போ. ஏய் ஏய் வாங்க. என்ன என்ன என்னமா தின்னுட்டு வீட்ல சும்மா தானே உட்கார்ந்து இருக்க? ஆபீஸ் போறவன் அவன் சட்டையை ஒழுங்கா அயன் பண்ணி வச்சா என்ன? பார், தம்பி கோச்சிட்டு போறான். இத பாருங்க, இந்த சத்தம் போடுற வேலை எல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேய்ச்சு வச்சேன். பிடிக்கலன்னா வெளியில கொடுத்து தேய்ச்சுக்கிறது. வெளியிலயா? பின்ன அவர் ஜிஎம் ஆயிட்டா நாங்களே ஆடணும் ஏய், மாட்டோம். யாராடா சொன்னா? யாராடா சொன்னா? என்ன நினைச்சிட்டு பேசுறடி? ஏன் ஒருத்தர் சம்பாதிச்சதுதான் இந்த குடும்பம் இருக்குதுன்னு பாக்குறியா? அவன் கை நிறைய சம்பாதிக்கிறதால தான் கௌரவமா இவ்வளவு பெரிய வீட்டை 3000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து நம்மளால இருக்க முடியுது.
அது மட்டும் இல்ல, இப்போ உன் 4 பிள்ளைங்களும் தைய ஷூவை போட்டுக்கிட்டு வெள்ளைக்கார குழந்தைங்க மாதிரி கான்வென்ட்டுக்கு போத, இதுக்கெல்லாம் யாரு ஃபீஸ் கட்டுறது? சின்னவன் தான். அவன் மட்டும் சம்பளம் கொடுக்கறத கட் பண்ணிட்டான்னா நீ உங்க அக்கா குழந்தைங்க எல்லாருமே நடுத்துல நிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா அவன் மனசு கொண்டாம நடந்துக்க பாருங்க. ஏ தங்கராசு, ஆமா தங்கராசு, சம்மந்தி வீட்டு ஜனங்க எல்லாம் 10 மணிக்கே வரதா சொன்னாங்களே, இன்னும் வரலையா? என்னப்பா கிறுக்குத்தனமா பேசுற? அவங்க எல்லாம் கார்ல தானே வருவாங்க, இன்னும் காரே வரலையே. கூப்பிட்டியா? கார் வருதோ வரலையோ, உங்க 2 பேரும் யாரா இங்க வர சொன்னா? நான் தான் தம்பி கூப்பிட்டேன். இவங்களே வர சொன்னா? என்னப்பா நம்ம வீட்டு ஓனர், அதுவும் எதிரில இருக்காரு, வீட்டுல நல்லது கெட்டதுன்னா அவர் கூப்பிட வேணாமா? ஒரு வீட்டுக்கு ஓனர்னா அவனுக்கு வாடகை கொடுக்கறதோட வச்சுக்கணும். என்ன மாதிரி விஐபி வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் வர சொல்லப்படாது. சின்ன பசங்க யாரு, ஜென்டில்மேன் யாருன்னு அவங்க முகரே பார்த்தாலும் தெரிய வரா உனக்கு? சரி, சம்பந்தி வர நேரம் ஆயி போச்சு, தம்பி ரெடி பண்ணு, போ போ. டேய் ஓரமா இல்லங்கடா. தம்பி பாக்ஸரு, என்னடா 4 வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் பையனுக்கே பெரிய இடம் கிடைக்கலையே, என் வீட்டுல குடியிருக்கிற உன் தம்பிக்கு எப்படி அவனோட முதலாளி பொண்ண கொடுக்கறாரு? ஒரு பாக்ஸர் கிச்சன்ல பேசுற பேச்சாராது? அதுக்கு எங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? உன்னை அடிப்பேன், உங்க ஒப்பனை அடிப்பேன் ராஸ்கல். எங்க அப்புறம் நீங்க எப்படி அடிக்கலாம்? ஏன்பா உன்னால தானே அடி கிடைச்சது எனக்கு? என்னையே அடிச்சிட்டியா நீ? என்னடா சவுண்ட்? சத்தம் போட்ட இங்கனக்குள்ள வெட்டி போச்சு. பாக்ஸர் கிச்சன்டே பாவலா கத்துறேன் நீ. கார் வருது, கார் போடா. வணக்கங்க ஐயா. வணக்கம். என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? முதலாளி வந்திருக்காரு, போய் மாலையை போடு. அட நில்லுங்க, சும்மா இருங்க. அட ஒண்ணும் பேசாதீங்க. ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சம்பந்தி, சம்பந்தி கூட்டி வர்றாங்க. வாங்க, இதான் நம்ம வீடு. ஒரு நிமிஷம். டேய் மாலைங்க. அது வந்து டிரைவருக்கு போட்டாரு. நீங்க வாங்க. ஐயோ, நீங்க வாங்க. முதலாளி ஏண்டா முதலாளிக்கு வாங்கின மாலையை டிரைவருக்கு போட்டியே, அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன் தம்பி நீங்களா சொல்லக்கூடாதா? ஆனா இந்த பையன் சொல்லிதானே போட்டேன் நானு. அதான் அவர் போயிட்டார்ல, பேச வாங்க வாங்க வாங்க. பழைய வீடா இருந்தாலும் ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. வாடகை வீடுதான். நீங்க உட்காருங்க, வாங்க. ஐயா, இது என் பொண்டாட்டி, இது என் பெரிய தம்பி பொண்டாட்டி, அது என் பொண்ணு, இது பெரிய தம்பி குழந்தைங்க. என்ன பத்தி கொஞ்சம். ஐயோ, சார் தான் இந்த வீட்டு ஓனர், எதிரில இருக்காரு. அப்படியா? உட்காருங்க. உட்காருங்க. என்ன வேடிக்கை பார்த்து நின்னுட்டு போய் பலகாரம் காப்பி எல்லாம் கொண்டு வாங்க, போங்க. சார் போன் அடிக்குது, நீங்க பேசிட்டு நீ போய் பாத்து தம்பி. தங்கராஜ் உட்காரு. ஐயா, நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. என்ன தங்கராஜ் நீ அப்படியே இருக்க? ஐயோ, பரவாயில்ல. என்ன நீ தங்கராஜ்? நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து முதலாளியா வந்தவன் தான். இப்ப நான் உன் வீட்டுல பொண்ணை கொடுக்கறேன்னா உன் தம்பி படிச்சிருக்கிறாரு, என் கம்பெனில வேலை பாக்குறாரு மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். யாரு இந்த தங்கராசுக்காவா? ஆமா, அப்பா அம்மா இல்லாத 2 தம்பிங்களை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டிங்களே ஒரே வீட்டுல ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரே வீட்டுல 3 அண்ணன் தம்பிகளும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது பெரிய அதிசயம் இல்லையா? தங்கராசு, காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா பந்த பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது உன் குடும்பத்துல நிறைஞ்சு இருக்கு. இல்லாத என் பொண்ணை உன் குடும்பத்துல கொடுக்கறதுனால பாசமும் கிடைக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். சம்பந்தி வணக்கம். சம்பந்தி வணக்கம். வணக்கம். நீங்க உட்காருங்க. வணக்கங்க. நான் யார் தெரியுதா? ஐயா, இதான் நீங்க பொண்ணு கொடுக்க போறீங்களா மாப்பிள்ள? அந்த பையனுக்கு நேர் மூத்தவன், பேரு பாக்ஸர் கிருஷ்ணன். என் பேர் தண்டபாணிங்க, அவர் பிள்ளைங்க நானு. டேய், உன்னை அவர் கேட்டாரா? கேட்டாராடா? நம்ம அறிமுகம் நாசமா போன காரணமே வந்தாங்க. சாரி பத்மா, சாரி அத்தை. பரவாயில்ல தம்பி. தொலைச்சு விடுற ஆட்கள் உன்னைய. பெரியவரே, என் பையன் லூஸ் சட்டை போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு பண்டார மாதிரி இருக்கானேன்னு நினைச்சிடாதீங்க. நான் ஏன் இப்படி அவனை வளர்க்கறேன்னா, அக்கம் பக்கத்து பொண்ணுங்க அவனை மடக்கிட கூடாதுன்னு தான். யோ, உன் பையன் வரலாம் அவர் கேட்டாரா? தள்ளியாங்க. சம்பந்தி, என்ன மாதிரி பெரிய அரசியல்வாதியோட தம்பிக்கு நீங்க பொண்ணு தரத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நினைச்சு பெருமைப்படுறேன். ஏன் சம்பந்தி, நீங்க போட்டிருக்க துண்டோட கலரை பார்த்தோம்னா நீங்களும் அரசியல் கட்சியில தான் இருக்கீங்க போட்டிருக்கு. ஆமாப்பா. பாத்தீங்களா நம்ம 2 பேருக்கு எவ்வளவு பொருத்தம்னு. சம்பந்தி, நீங்கள் நானும் சம்பந்தம் பண்றது கிட்டத்தட்ட கங்கையும் காவிரியும் இணையிற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் இப்போ கேட்டாங்களா? இல்லடா தம்பி, நம்ம குடும்பத்தோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கப்பா. போதும் பெருமை எல்லாம் எந்திரி. பாய்படி. என்னடா தம்பி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? விடுறா, நானும் சம்பந்தி பார்லிமெண்ட்ல கூட மீட் பண்ணி பேசிக்கிறேன். என்ன சம்பந்தி? தம்பி, அண்ணே பொண்ணோட போட்டோ இருக்கான்னு கேளுங்க. போட்டா சம்பந்தி சொன்னா பொண்ணு நேர்ல கூட்டி கொண்டா காட்டிட்டு போறாரு. இந்த வச்சிருக்காரு போட்டோ கொண்டாட்டு. பொண்ணு ரொம்ப அம்சமா இருக்குதே, மகாலட்சுமிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாதிரி. எப்படி பார்த்தாலும் பொண்ணு ரொம்ப அழகா இருக்குதே. பொண்ணை பத்தி அபிப்பிராயம் ஓண்ட கேட்டாங்களா? இல்லையே. கையாரா அண்ணே, வா இப்படி. அண்ணே, இந்த குடும்பத்தோட தலைவர் நீங்க 2 பேர் தான். பொண்ணு எப்படி பார்த்து சொல்லுங்க.
ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பொண்ணு நல்லா தான் இருக்கு. என்னை விட கொஞ்சம் கலர் காமிதான். கலரை வச்சு நாக்கு வலிக்க வாடி. இந்த பொண்ணு ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. இது நம்ம வீட்டுக்கு வரப்போ அதிர்ஷ்ட லட்சுமி. தள்ளு தள்ளு தள்ளு. வா 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 ஐயா, எங்க வீட்டுல எல்லாருக்குமே உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்படியா? கல்யாண தேதி கூட நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.